இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, பேசாம நம்ம எல்லாரும் தூத்துக்குடி போனா என்ன? போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நாமளும் ஒரு பக்கம் தேடலாம். 2 குரூப்பா தேடினா அவங்கள சீக்கிரம் பிடிச்சிடலாம்ல. பிரசிடென்ட் சர்வால், நானும் அதே தான் நினைச்சேன். எந்த விஷயமா இருந்தாலும் நேர்ல போனா சட்டுப்புட்டு காரியாகும்ல. இல்ல நினைச்சு நம்ம தூத்துக்குடி போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள இந்த கேஸை ஒத்துக்கிட வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா நாளைக்கு காலையிலக்குள்ள அதை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே சர்வால். நினைச்சு நம்ம அவங்கள கண்டுபிடிச்சா கூட அவங்கள ஒத்துக்கிட வைக்கணும்ல. அது நம்மளால முடியுமா? நீங்க வேற சொன்னீங்களே அவனுக்கு ஏதோ இன்டர்நேஷனல் போதை பொருள் கடத்துறவனுங்கன்னு. அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பானுவ, அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிடுவானுங்களா? ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்தாலுமே லேட் ஆகும்ல. நாளை காலையிலக்குள்ள நிச்சயம் முடியாது. நானும் யோசிச்சுதாம்ல இருக்கேன். இத நம்ம சாதாரண கேஸ் மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாதுல. இத வேற மாதிரி தான் யோசிச்சாவன. ஏதாச்சும் யோசனை வந்தா சொல்லுதே. இல்லை, டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, அதையும் செஞ்சு சண்முகம். வா இந்தாலே சண்முகம், நீ கேட்ட மாதிரி அந்த போட்டோஸ்லாம் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதை வாங்கத்தா கொடு. அட பாவி, இவ்வளவு கேடு கட்டவனா இருக்கானே. என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா உன் அப்ப? பெத்த பிள்ளை மேல போதை பொருள் கேஸ போறதுக்கு பணத்தை கொடுக்குறான் பாரு. இவெல்லாம் விளங்குவானா? நீ இந்த போட்டோ விடு. இந்தாத்தா, மனுஷனா இவெல்லாம்? இல்லை, வச்சு எனக்கு ஒரு யோசனை வருது. முதல்ல சாட்சிக்காரங்காலில் விடுறதுக்கு பதிலாக சண்டைக்காரங்காலே விடல. இல்லை, நீ வா நான் சொல்லுதேன்.